1958இல் கனடாவில் பிறந்த டெர்ரி ஃபாக்ஸ் 18 வயதில் எலும்பு புற்றுநோய் கண்டறியப்பட்டதால் அவரது வலதுகால் வெட்டப்பட்டது. மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது புற்றுநோயால் அவதிப்படும் மற்ற நோயாளிகளை பார்த்து புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக நிதி திரட்ட வேண்டும் என்ற கனவு அவருக்கு தோன்றியது. 1980இல் அவர் மாரத்தான் ஆஃப் ஹோப் என்ற பெயரில் ஒரு செயற்கைக்காலுடன் தினமும் ஒரு மாரத்தான் 42 கிலோமீட்டர் ஓடி கனடா முழுவதும் பயணம் செய்யத் தொடங்கினார். 143 நாட்கள் தொடர்ந்து ஓடி 5373 கிலோமீட்டர் தூரம் கடந்தார். சாலைகளின் ஓரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நிதி வழங்கி உற்சாகப்படுத்தினர். புற்றுநோய் நுரையீரலுக்கு பரவியதால் அவர் ஓட்டத்தை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. 1981இல் 22 வயதிலேயே அவர் உயிரிழந்தார். டெர்ரி ஃபாக்ஸ் ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டது. இன்று டெர்ரி ஃபாக்ஸ் ரன் உலகின் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் நடத்தப்படுகிறது. இதுவரை அவரது முயற்சிகள் மூலம் $850 மில்லியன் புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக திரட்டப்பட்டுள்ளது.